ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வெளியில் போகிறோம். பசங்களுக்கும் லீவ் விட்டுருக்காங்க. ஒரு சில வேலைகளும் இருக்குது. அதுக்காக நாங்கள் வெளியில் கிளம்பியாச்சு. நாங்கள் எதாச்சியாக அக்காவும் நானும் பார்த்தா ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கோம். அதாவது ட்ரெஸ்ஸு வேறு, கலர் ஒன்று. என்னக்கா எதிர்பாராமல் நடந்துட்டு அப்படின்ட்டு அப்படி பார்த்தோம். அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கலரில் போடுவேன்னு சொன்னேன். உடனே அக்கா போட்டு வந்தா அதே கலரில். அப்புறம் இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மதுரைக்கு தான். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள், இந்த மாதிரி எல்லாமே வாங்கணும் அப்படின்னா அது மலிவாக கிடைக்கிற இடம் அப்படின்னா மதுரைன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். ஏன்னா மதுரையில் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒவ்வொரு பொருட்களும் பார்க்கும்போது ரேட் வந்து அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. அதாவது நம்மளுக்கு கம்மல், அதுக்கப்புறம் பசங்களுக்குள்ள விளையாட்டு ஜாமாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து மேனுஃபேக்சரிங்கே அங்கே தான் நம்மளுக்கு பண்ணுறாங்க. அதனால் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு கடைகளையும் பார்த்து எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கினோம். அதாவது மதுரையை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வந்து செம்மையாக இருக்கும். அதில் நாங்கள் வந்தது பார்த்திங்க அப்படின்னா குமார் மெஸ் வந்து நிறையா பேருக்கு அங்கே தெரிஞ்சிருக்கும். அந்த மெஸ்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா, அதாவது அங்கே கடை, நம்ம ஹோட்டல்லாம் சொல்ல மாட்டாங்க, மெஸ்ஸுன்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க. அந்த மெஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தூண்களும் வச்சுருந்தாங்க. அதாவது கோயிலில் வச்சுருப்பாங்கள்ல, அதே மாதிரி தூண் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வந்துட்டோம். நம்ம சாப்பாடு சாப்பிட்டா பீடா சாப்பிடாமல் எப்படி, அதுக்கப்புறம் பீடாவும் ஒன்று வாங்கி சாப்பிட்டோன்னே பீடா சாப்பிட்ற பழக்கம் யாருக்கெல்லாம் உண்டு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லபடியாக மதுரைக்கு போன வேலை எல்லாமே முடிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.